உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஊர பக்கம் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க. அதாவது கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள. இந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற ஒரு சில சாதி வெறியர்களுக்கு பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி தான் கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள. இந்த பழமொழியுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கேப்சர் பண்ணுவதற்கு ஈஸியா வந்து இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அனைத்து மனிதர்களுமே அறிவாளித்தனமாக செயல்பட வேண்டும். அறிவாளித்தனமா செயல்பட்டாதான் நம்ம அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தப்பிக்க முடியும். ஆனா அந்த நேரங்கள்ல யாராச்சும் ஒரு ஆளு அறிவுளித்தனமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள மாதிரி இருக்காதரா அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. சோ அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி தான் கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள. சரிப்பா, இந்த பழமொழி இப்ப ஏன் சொல்ற? அந்த மாதிரி யாரு செயல்பட்டான்னு கேக்குறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பாவு அவர்கள் தான் கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல சாதி வரியர்கள் இருக்காங்களா இல்லையா? ஒருவேளை சாதி வரி அமைச்சர்கள் இல்லாட்டி எம்எல்ஏக்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுங்க. சரிங்களா? சரி, 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரங்கள்ல அனைத்து வேட்பாளர்களுமே தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கி விட்டார்கள். சோ அந்த மாதிரிதான் நம்ம அப்பாவு அவர்கள் இருக்கா இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அவரும் கூட பிரச்சாரத்தை தொடங்கவிருக்கின்றார். சோ அவருடைய ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் வந்து போய்க்கிருக்கு. அந்த புகைப்படத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிக்கிருக்காங்க. அதே வேளையில அப்பாவு அவர்களுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றார்கள். எதற்காக கண்டனத்தை பதிவு பண்றாங்க? விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல எதற்காக கண்டனத்தை பதிவு பண்றாங்க? எதற்காக கண்டனத்தை பதிவு பண்றாங்க அப்படின்னா, அப்பாவு அவர்கள் பிரச்சாரத்துக்கு போவதற்காக ஒரு வாகனத்தை வந்து தயார் பண்ணியிருக்காரு. இப்படி வண்டி மேல் நின்றுக்கிட்டு அப்படியே கையாடிக்கிட்டே போவாங்க இல்லையா, ஒரு வாகனம், அந்த வாகனத்தை தயார் பண்ணியிருக்காரு. அந்த வாகனத்துக்கு முன்னாடி அனைத்து கட்சியினுடைய கொடியும் அதுல இருக்குது. இப்ப பிரச்சாரத்துக்கு ஒரு வாகனம் போகுது அப்படின்னா அந்த வாகனத்துடைய ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியினுடைய கொடிகள் எல்லாத்தையுமே வந்து வச்சிருப்பாங்க, கொடியெல்லாம் நட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அனைத்து கட்சியினுடைய கொடியும் இருக்கின்றது. ஆனால் அதில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி வந்து இல்ல, விசிகாவுடைய கொடி இல்ல, தமிழ் புலிகள் கட்சியுடைய கொடி இல்ல, இதர பின்ன கூட்டணி கட்சியுடைய ஜனநாயக அமைப்பை சார்ந்த கட்சியுடைய கொடி வந்து அதில் இல்லை. சோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறக்கணிப்புகள் செய்கின்றதா என்று சமூக வலைத்தளத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏங்க, நேத்து வந்த மக்கள் நீதி மையம் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியுடைய கொடி இருக்குங்க. அதுல அது டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியுடைய கொடி வந்து இருக்குது. கூட்டணி கட்சியில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட கலந்து கொள்ளாத ஒரு நபர் தான் கமலஹாசன் அவர்கள். சோ கூட்டணி கட்சியில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்துல கூட கலந்து கொள்ளாத கமலஹாசனுடைய கொடிமரம் வந்து கொடி இருக்குது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி வந்து அந்த வாகனத்தில் இல்லை. அப்ப அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த புகைப்படத்தை பதிவேற்றங்கள் செய்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றார்கள். சரி, இதெல்லாம் ஓகே. ஆரம்பத்துல ஒரு பழமொழி சொன்னேன் தெரியுமா, கந்தன் புத்தி கவட்டுக்குள்ள. எதற்காக பதிவு பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு எளிதா ஆட்சிக்கு வந்துருவான்னு நினைக்கிறாங்களா? இந்த 2026ல திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு எளிதா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. அவ்வளவு எளிதான ஆட்சிக்கு வர முடியாது. இன்னைக்கு கஷ்டப்படணும், உழைக்கணும், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அரவணைக்கணும், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அரவணைக்கணும். ஏன்னா இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர் வந்து உள்ள வந்திருக்குது. சோ விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வந்திருக்கு இல்லையா, சோ இவர் வந்து யாருடைய ஓட்டுகளை பிரிக்கின்றார் என்றால் இங்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளைத்தான் இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பிரிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரம்பரை வாக்குகள் சொல்றாங்க தெரியுமா, அந்த வாக்குகள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 ஓட்டுகளை விஜய் அவர்கள் பிரித்து கொண்டிருக்கின்றார். அப்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் யாருக்கு? இங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஆனா இந்த நேரங்கள்ல
கந்தைமுத்தி கவட்டுக்குலை என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களை யாரு ஆட்சியில் அமர்த்த போறாங்க, உங்களுக்கு யாரு மீண்டும் வாய்ப்பளிக்க போறாங்களோ அந்த மக்களுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளை சிதறடிக்கும் விதமாக, அந்த மக்களை அவமானப்படுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிமரத்தை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா? இல்லங்க, எங்க அப்பாவு யாரு தெரியுமா, அவர்லாம் வந்து சோலமா வந்து ஜெயிக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபயர் விடலாம். ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். கடந்த 2021 தேர்தல்ல அப்பா அவர்கள் போட்டி போட்ட தொகுதி வந்து ராதாபுரம் தொகுதியில் தான் போட்டி போடுறாரு. அப்பா அவர்கள் வாங்கின வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா 82,331 வாக்குகள் வாங்குறாரு. சோ அப்பா அவர்களை எதிர்த்து போட்டி போட்ட நபர் யார் பார்த்தோம்னா இன்பதுரை அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்பதுரை அவர்கள். சோ இன்பதுரை அவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா 76,406 வாக்குகள். சோ அப்பாவு அவர்களுக்கும் இன்பதுரை அவர்களுக்கும் எவ்வளவு ஓட்டு வேரியன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 5,925 வாக்குகள் தாங்க. வெறும் 5,925 வாக்குகள் மட்டும்தான். இதுலதான் வந்து அப்பா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இந்த உள்ளக்குள்ள வந்திருக்காரு. 2026 எலெக்ஷனுக்குள்ள வந்திருக்காரு. முழுக்க திமுக வாக்குகளை அந்த சந்தலை வந்து சதறடிக்கிறாரு. கூட்டணி கட்சியுடைய வாக்குகளை சதறடிக்க மாட்டாரு. காரணம் என்ன பார்த்தோம்னா இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களோ அந்த கட்சியுடைய தொண்டர்கள், அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் கூட ஒரு எமோஷனல் பாண்டிகள் இருக்கக்கூடிய நபர்கள். அவருடைய வாக்குகள் சதறும், மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா திமுக அளவிற்கு சதருமா அப்படின்னா அது கிடையாது. அப்ப திமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் எதுன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப விஜய் என்று சொல்லப்படுகிற ஃபேக்டர் மூலமாக யாரு பாதிப்படைகிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வராரு. நீங்க வெறும் 5,925 வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா இந்த நேரங்கள்ல அனைத்து கட்சியை சார்ந்தவர்களையும் அரவணைத்து வாங்க ஓட்டு கேட்க போவோம், வாங்க அப்படிங்கிற ஒரு சால்வியை போடுறது, வாங்க நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பழமொழியை விட்டாலங்கடியா விட்டாச்சும் இங்க இருக்கிற கூட்டணி கட்சியில அரவணைச்சு எப்பா ஓட்ட ஓட்டுறாங்கப்பா, விட்டாதீங்கப்பா, கரெக்டா நச்சுன்னு குத்திருப்பா என்று சொல்லி சாமர்த்தியசாலித்தனமாக செயல்படாம கந்தேம்புத்தி கவட்டுக்குலை என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணாமா? தமிழ் புலிகள் கட்சியுடைய கொடியை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணாமா? அப்ப இந்த வாக்குகள்லாம் இல்லாம நம்ம வெற்றி பெற்றுவோம், நம்மளை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது என்று நினைக்கின்றீர்களா? ஏங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிங்க. நேத்து வந்த ஒரு புதிய வேட்பாளர்கள் கூட இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். விஜய் வந்திருக்காரு, அதனால நம்ம எந்த ஒரு வாக்க கூட விட்டுறக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்தந்த புதிய வேட்பாளர்கள் கூட புதியதாக களமாடி இருக்கிறாங்க. பல யுக்தியில வகுத்து களமாடி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகராக இருந்த அப்பா அவர்கள் இது போன்று விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்கும்? அப்பா அவர்களே, கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். சுயமரியாதையும் இழந்து உங்களோட கூட்டணி கிடையாது என்று அவர்கள் சிந்தித்தார்கள் என்றால், உங்களுக்கு வாக்களிக்காம விட்டார்கள் என்றால், போன முறை நீங்க வெறும் 5,925 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்ப ஒருவேளை நீங்க விசிகாவுடைய வாக்குகள் இழந்தீங்க வச்சுங்களேன், தோல்வி என்பது உறுதி. இதற்கப்புற ஜனநாயக சக்தியுடைய வாக்குகளை இழந்தீங்கன்னு வச்சுங்களேன், தோல்வி என்பது உறுதி. அதனால நேற்று வந்த புதிய வேட்பாளர்கள் கூட ஒரு சிச்சுவேஷனை உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ஏத்துக்கிற முடியலைங்க. இந்த இடத்துல அப்பா அவர்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை அண்ணன் திருமா அவர்கள் ஒரு மேடையில் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது 1 பவுன் தங்கம் முழுமை பெற வேண்டும் என்றால் 8 கிராம் தங்கம் வந்து வேணும். அப்ப அந்த 8 கிராம்ல நீங்க 7.5 கிராம் கூட இருந்துட்டு போகலாம். அந்த 1/2 கிராம் இருக்கு இல்லையா, அந்த 1/2 கிராம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த 1/2 கிராமும் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து 8 கிராம் முழுமையடைந்து 1 பவுன் தங்கமாக மாற முடியும். சோ அந்த 1/2 கிராம் இருந்தா தான் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும், நீங்கள் வெற்றி கனியை எட்ட முடியும். இல்லைங்க எங்களுக்கு வந்து 7.5 கிராம் வந்து போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த 1/2 கிராம் எனக்கு வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்க முடியாது, நீங்க வெற்றியும் கூட பெற முடியாது என்பதனை இந்த நேரத்துல வலியுறுத்துவது சரியானதாக இருக்கும் என்பதனை கருதி அப்பா அவர்கள் இது போன்ற தவறுகளை செய்ய வேண்டாம் என்பதனை ஒரு தோழமையோட கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.